ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்க படம் பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம். அப்படி இருந்தும் நான் இந்த படத்தை போஸ்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இந்த படத்தை போஸ்ட் பண்றோம். ஸோ தயவு செஞ்சு யாரும் ஏன்டா இந்த படத்தை போஸ்ட் பண்றான்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி த நன். ஸோ வெல்கம் டு ஜேடன்ஸ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் தான் உங்க ஜேடன். வாங்க படத்துக்கு போலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கிற ஒரு நன் போட்டோல இருந்து கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. 1915ல ஒரு சர்ச் இருக்கு. அங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் போயிட்டு இருக்காங்க. அந்த இடம் பார்க்கவே ரொம்ப இருட்டா பயமா இருக்கு. ஸோ பெட்டர் மார்க்ஸ் லைட்டை வச்சுட்டு கீ மாரி ஒன்று இருக்கு, அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே பொறுமையா போறாங்க. ஃபைனலா ஒரு டோரையும் பாக்குறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த கதவை ஓபன் பண்ணி வந்துட்டீங்கன்னா யார் வந்தாலும் உங்களை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லி இருக்குது. அது கடவுளா இருந்தா கூட. அதை பார்த்த உடனே ரெண்டு சிஸ்டருக்கு ஒரு பயம் வருது. ஆனா அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அதுல ஒரு சிஸ்டர் அந்த கீ எடுத்துட்டு அந்த ரூம்குள்ள போறாங்க. வெளியே இருக்க அந்த நன்னுக்கு பயத்துல என்ன பண்றதுனே தெரியல, ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போன அந்த சிஸ்டர் திடீர்னு ரத்தத்தோட வெளியே வந்து விழுகிறாங்க. அந்த சாவியை தூக்கி வீசிட்டு அந்த பேய் வெளியே வர துடிக்குது. அதுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. அதுக்கு வாய்ப்பே கொடுத்துறாதான்னு அவங்க சொல்லிட்டு இருக்க உள்ள அப்படியே வேகமா இழுக்குது. அப்படியே நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. உடனே அந்த சிஸ்டர் வேகமா ஓடி போய் ஒரு ரூம்ல கதவை பூட்டிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா அங்க ஒரு கதவு ஓபன் ஆகுது. இப்ப அந்த சிஸ்டருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அங்க போய் ஜன்னல் கிட்ட நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு தூக்க கயிறு இருக்கு. பின்னாடி அப்படியே பொறுமையா திரும்பி பார்த்தா அந்த பேய் இவங்க நோக்கி வந்துட்டே இருக்கு. இப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்லாம அந்த தூக்குல தொங்கி இறந்து போறாங்க. அப்படியே அந்த பேய் ஜன்னல் கிட்ட வந்து நிக்கும் பாருங்க. வேற மாதிரி இருக்கும் அந்த சீன்லாம். ஒரு மார்னிங் டைம்ல அங்க இருந்த ஒருத்தர் வந்து அந்த வேஸ்ட் எல்லாமே கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காரு. அப்படியே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த சிஸ்டர் ரத்தத்தோட அங்க தொங்கிட்டு இருக்காங்க தூக்குல. அவன் அதை பார்த்த ஷாக்ல அதே பார்த்துட்டு இருக்கும்போது டொப்புன்னு கீழே உழுகுது. அப்படியே போடுறாங்க டைட்டில் த நன். இப்ப நமக்கு வேட்டிகன் சிட்டில இருக்கிற இந்த சர்ச்சஸ்ல ஹெட் குவார்டர்ஸா இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஃபாதர் பர்க் அப்படின்றவரு அவர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. ரொமேனியால இருக்கிற ஒரு சர்ச்ல சில நடக்கக்கூடாத சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதை நீங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். உங்க ஹெல்ப்புக்கு வேணும்னா நம்ம சர்ச்லயே அந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கூட கூப்பிட்டு போய்க்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம படத்தோட ஹீரோயின் ஐரினை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க ஒரு நன்னே கிடையாது. அவங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் இன்னும் முடிக்கல. ஃபாதர் பர்க் நடந்தது எல்லாத்தையுமே ஐரின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு ஐரின் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னும் நன்னாவே ஆகல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க வேணா வேற யாராவது பாத்துக்கிறீங்களான்னு கேட்கும்போது தான் எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்ம வேட்டிகன் சர்ச்ல இருந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களை சொன்னதுக்கான ரீசன் ஏதாவது இருக்கும். சரி நீங்க வாங்க அங்க போய் என்ன நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ரொமேனியாக்கு வராங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த டெட் பாடியை பார்த்தாலே அவனை தான் ஃபர்ஸ்ட் மீட் பண்றாங்க. அந்த ஆள் கிட்ட கிளியரா எல்லாத்தையும் சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம், அந்த இடத்துக்கு போறதுக்கு நீ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேட்டு அவன் அந்த இடத்துக்கு கூட்டு போற பாக்குறாங்க. அந்த சர்ச் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னாவே அது ஊருக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியாது. இது ஒரு நடுக்காட்டுல இருக்கும். ரொம்ப தூரம் அவங்க குதிரையை டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குதிரையினால போக முடியாது அந்த இடத்துக்கு. சோ அவங்க அப்படியே இறங்கி நடந்து போக ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஐரின் நம்ம ஃபாதர் பர்க் கிட்ட கேட்கிறாரு, நீங்க ஏன் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண வரீங்கன்னு கேட்கும்போது, இந்த மர்டர்ல சில மர்மம் இருக்கு இல்லையா அந்த சர்ச்ல நடந்த மர்டர்ல, சோ அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக மேனேஜ்மெண்ட் அதாவது அந்த வேட்டிகன்ல இருந்து என்ன அனுப்புவாங்க. அப்படி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இடத்த சுத்தி காமிக்கிறாங்க. நிறைய சிலுவைகள் அடைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்போ ஃபாதர் கேட்கிறாரு, சரி நீ இந்த டெட் பாடி எடுத்த இல்லையா, அதை உள்ள இருக்க நன்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன்னு கேட்கும்போது, இல்ல நான் சொல்லணும் தான் ட்ரை பண்ணேன், பட் ஆனா உள்ள சர்ச்ல இருக்க டோர்ஸ் எல்லாமே லாக் ஆயிருக்கும், அந்த நன்ஸ் யாரையும் என்னால பார்க்க முடியல, அதனால பார்க்கும்போது சொல்லிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு அந்த டெட் பாடி நான் இங்கே தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டெட் பாடி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனவன் பயங்கரமா பதறிட்டு வரான். ஏன்னா அவன் போகும்போது அந்த டெட் பாடியை படுக்க வச்சுட்டு போயிருப்பான். இப்ப அந்த பாடி உட்கார்ந்துட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடி எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கையில அந்த சாவி அந்த ஜபமாலை இறுக்கமா புடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த நன்க்கு ஃபைனல் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்போ அதுக்கு பக்கத்துல இருந்த சவப்பெட்டியில பக்கத்துல மணி ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. அது எதுக்கு அப்படின்னா இந்த பிளேக் இந்த மாதிரி சில கொடிய நோய்கள்லாம் வந்துட்டு இருந்த டைம்ல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமலே கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. அப்படி இன் கேஸ் அவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த மணி அடிப்பாங்களாமா. சோ அவங்கள வந்து காப்பாத்திட முடியுன்றதுக்காக அந்த மணி அங்க வச்சிருக்காங்க. இப்ப அந்த சிஸ்டர் இறந்து போன அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த ரத்தம் இன்னும் அந்த காஞ்சு போகாம அது அப்படியே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி அவங்க சர்ச்சுக்குள்ள போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸ் எல்லாமே எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தா ஐரின் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அங்க ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல ஆன்மா மாதிரி இருக்கு. அது பேய் எதுவும் இல்ல, அந்த சர்ச்சோட ஹெட் நன் தான். இப்போ அந்த ஃபாதர் அவரை பத்தியும் அந்த ஐரின் பத்தியும் அந்த நன் கிட்ட எடுத்து சொல்றாரு. பட் அந்த நன்னுக்கு நம்ம ஐரின் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. கரெக்டா சொல்றாங்க, நீ இன்னும் நன்னாவே ஆகலன்னு சொல்லி. இப்போ அந்த ஃபாதர் பாயிண்ட்டுக்கு வராரு. இப்போ இந்த சர்ச்ல ஒரு கொலை நடந்திருக்கு. அது மர்மமான முறையில அதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க. நான் போய் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாதான் இந்த கேஸ் க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா வேற ஒருத்தர் வருவாங்க ரோம்ல இருந்து, அவங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, உங்க ஹேண்ட்லிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றாரு. இப்போ அந்த நன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, பட் ஆனா இன்னைக்கு நைட் பிரேயர் இருக்கு. சோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம சர்ச்சோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க, நாளைக்கு உங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே இந்த டீலுக்கு ஃபாதர் ஒத்துக்கிறாரு. இப்போ ஃபாதர், ஐரன், பிரான்சி இந்த மூணு பேரும் அவங்க தங்குற இடத்துக்கு வராங்க. ஃபாதருக்கு அங்க நடக்கிற எதுவுமே சரியா படல. அப்போ பிரான்சிட்ட சொல்றாரு, எப்பா இங்க பாரு, இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும், நீ என்ன பண்ண அப்படின்னா நீ கிளம்பிட்டு 2 நாள் கழிச்சு வரையான்னு கேட்கும்
இருக்கும்போது அவனும் நைட்டு கிளம்புறான். அது எப்போனா அர்த்த ராத்திரியில. அவன் அப்படியே போயிட்டு இருக்கான் கேஷுவலா. அப்படி போகும்போது ஒரு நன் கையில தூக்கு கயிறோட போயிட்டு இருக்காங்க. இவனும் பாக்குறான் யாராவது இந்நேரம் இப்படி போயிட்டு இருக்கிறதுன்னு. அப்போ திடீர்னு பொத்துன்னு ஒரு டெட் பாடி வந்து இவன் மேலே விழுகுமா. அவ்வளவுதான் பயத்துல போயிடுறான். அவன் அங்க இருக்கிற பெரிய சிலுவையை எடுத்துட்டு போறான். பட் ஆனா அந்த நன் அவனையே பார்த்துட்டு இருக்கு. தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்ட்டு அந்த வண்டி இருக்க இடத்துக்கு போய் தப்பிச்சிடுறான் பிரான்சி. இப்ப இந்த சர்ச்ல இருக்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து காமிக்கிறாங்க. நம்ம ஃபாதர் ஐரினும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஐரின் அவங்கள பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல பல கனவுகள் வருமாமா. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்கள சுத்தி இருந்தவங்கள ஐரினா பைத்தியக்காரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சில பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஊர்ல இருந்த ஃபாதர் தான் நம்ம ஐரினை குணப்படுத்தி இருக்காரு. என்ன மாதிரியான கனவுகள்லாம் வரும்னு கேட்கும்போது எனக்கு என்னென்ன கனவுலாம் ஞாபகம் இல்ல. பட் ஆனா அதுல ஒரு கனவு எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்ன அப்படின்னா மேரி மாதா வந்து என்ன வழி நடத்துவாங்க. இப்படி ஐரின் கனவுகளை பத்தி சொன்ன உடனே நம்ம ஃபாதருக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அவர் ஒரு ஊர்ல ஃபாதரா இருக்கும்போது அந்த ஊர்ல இருந்த ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் பயங்கர சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கு. அந்த பேய் ஓட்டுற முயற்சியில அந்த பையன் வந்து இறந்துட்டான். அந்த சின்ன பையனோட சாவுக்கு நான் தான்ற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனால அவன் தான் அப்பப்போ என் கனவுல வந்துட்டு போவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தூங்குறதுக்கு போறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃபாதருக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. அவர் டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாரு. ஐரின் அங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சின்ன பையன் அங்க ஓடுற மாதிரி தெரியுது. அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு ஃபாதர். அவன் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அந்த சவப்பட்டி இருந்தது இல்லையா அந்த இடத்துக்கு போறான். அந்த பையன் வேற யாரும் இல்ல. அந்த ஃபாதர் சின்ன வயசுல பேய் ஓட்டுற முயற்சியில ஒரு பையன் இறந்துட்டான் இல்லையா அந்த பையன் தான். அவன் திடீர்னு இவரை பார்த்துட்டு ஏதோ வாமிட் பண்றான். வாயிலிருந்து பாம்பு மாதிரி ஏதோ ஒன்று வருது. அது இவர் நோக்கி வந்த உடனே இவர் தப்பிக்க பார்க்கலான்னு சொல்லி போகும்போது தவறி ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறாரு. அதுவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. மண்ணலி இவர் மேல போட்டு சமாதியும் கட்டிடுச்சு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஐரினை காட்டுறாங்க. ஐரினுக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப்டா இருக்கு. அவங்க எதிர்த்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்மளுக்கு ஸ்லோவா காட்டுவாங்க. பின்னாடி அப்படியே அந்த நன்னு அங்க நின்றுட்டு இருக்கும். அங்க சேப்பல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஷேடோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கும். அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்து மிரர் கிட்ட வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அங்க யாரும் நிக்கிற மாதிரியே இருக்கு. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. அப்புறம் சடனா திரும்பி பார்த்தா அந்த பேய் வந்து இவங்களை புடிச்சு பயங்கரமா கத்துதுங்க. கத்துல அந்த கண்ணாடி உடஞ்சு சல்லி சல்லியா போயிடுது. இங்க நம்ம ஃபாதர் அந்த கல்லறையில இருந்து பெல் அடிச்சிட்டு இருக்காரு. ஐரின் ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு செஞ்சு வெளியே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா எல்லா கலரில இருந்து பெல் அடிக்குது. அவங்களுக்கு எந்த கலரில ஃபாதர் இருக்காருன்னே தெரியல. அப்போ அந்த பாக்ஸ்குள்ள இருந்து அந்த ஃபாதர் குத்துறாரு. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி ஃபாதர் எந்த பாக்ஸ்ல இருக்காருன்றத கண்டுபிடிச்சு தோன்றாங்க ஐரின். அவர் இப்ப உள்ள மரண பயத்துல இருக்காரு. அவர் கையில ஒரு லைட்டர் வச்சிருக்காரு. அதை வச்சு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ரெண்டு கை வந்து அவர் ஃபேஸ கவர் பண்ணுதாமா. அவ்வளவுதான் அவருக்கு உயிரே இருக்காது. கரெக்டான டைமுக்கு ஐரின் வந்து அந்த சவப்பெட்டியை உடைச்சு ஃபாதரை காப்பாத்திடுறாங்க. அந்த சவப்பெட்டியில எலும்பு கூடுகளோட சில புக்ஸும் இருக்கு. அதை எடுத்துட்டு மதர் சுப்பீரியரை பார்க்க போறாரு ஃபாதர். அந்த சர்ச்சுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த நன் தூக்கு போட்டுக்கிட்டாங்க இல்லையா அந்த இடத்துல இன்னும் ரத்தம் வந்துட்டு தான் இருக்கு. அவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபாதர் ஐரின் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நன் சாகருக்கு முன்னாடி கூட இந்த கீயை வந்து ரொம்ப இறுக்கமா பிடிச்சி வச்சிருந்தாங்க. சோ இது உன்னோட சேஃப்டிக்காக இதை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி உள்ள அனுப்பி வைக்கிறாரு. எல்லா நன்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. ஃபாதர் அங்க உட்கார்ந்து அந்த புக்ஸ்ல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரிசர்ச்ல வந்து நிறைய சாத்தானை பத்தி அதுல போட்டிருக்கு. அப்படி அவர் அதை பத்தி படிச்சிட்டு இருக்க அவர் வந்தாங்க இல்லையா ஒரு கேட் அது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. அவரும் அந்த சிஸ்டரை கூப்பிடுறாரு ஐரின்னு சொல்லி. பட் எதுவும் அவருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு பிரான்சியை காட்டுறாங்க. அவன் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து மரண பயத்துல இருந்தான் இல்லையா அவன் வந்து ஒரு பார்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்ப பார்ல இருந்தாலும் சொல்றான் தம்பி இப்ப ரீசெண்டா கூட நம்ம ஊர்ல ஒரு பொண்ணு இறந்துருச்சு. எப்படி அந்த பொண்ணு இருந்துச்சுன்னு கேக்குறான். நம்ம ஊர்ல ரீசெண்டா இந்த மாதிரி மர்மமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நீ கூட போய் இந்த கிராமத்து சர்ச்ல 2 பேரை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லல. அவங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இறந்து கூட போலாம். இப்ப ஐரன் காட்டுறாங்க. அவங்க யார்ட்டையாவது இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு தேடுறாங்க. ஒருத்தருமே அவங்க கண்ணில் கிடைக்கல. பட் ஒரே ஒருத்தவங்க மட்டும் அங்க போற மாதிரியே தெரியுது. அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறா ஐரன். அப்படியே அவ போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரேயர் ஹால் மாதிரி இருக்கு. அங்க ஒரே ஒரு நன் மட்டும் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாருமே அங்க இல்லாதனால சரி அவங்கள்ட்ட கேட்கலான்னு சொல்லி அவங்க கிட்ட போய் அவங்கள தொட போகும்போது கரெக்டா ஒரு நன் வராங்க. எந்த காரணத்தை கொண்டு அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த சர்ச்சில் ஒவ்வொரு நிமிஷமும் இங்க பிரேயர் நடந்துட்டே தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம போய் பேசலாம்னு சொல்லி அவங்க தனியாக கூட்டிட்டு போறாங்க. அந்த சிஸ்டர் ஐரன் கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஐரனுக்கு பின்னாடி இருக்க டோர் ஓபன் ஆகுது. அதை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் மறுபடியும் அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அப்ப அந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்ற உண்மையில இங்க இருக்கிற யாருக்கும் பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அப்ப உடனே ஐரன் கேக்குறாங்க சரி ஓகே என்கிட்ட இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், இந்த சர்ச்சோட ஹிஸ்டரியை சொல்றீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச் வந்து ஒரு ராஜா ஓபன் பண்ணிருக்காரு. இந்த சர்ச்ல அவர் வந்து ப்ரே பண்றதுக்கு மட்டும் இல்லாம நரகத்துல இருக்கிற சில சாத்தான்களை கூட்டு வர்றதுக்கான வழிபாடுகளும் இவர் பண்ணிருக்காரு. அந்த சாத்தானோட பேரு வேலக். அது எந்த வழியில வந்துச்சோ அதை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சில் இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த சாத்தான் வரவிருந்த வழியில இயேசுவோட ரத்தத்தை ஊத்தி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பாதையவே. அதுக்கப்புறமா கண்டினியூஸா அந்த சர்ச்ல பிரேயர்ஸ் நடந்துட்டே இருந்திருக்கு. அது வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஊர்ல போர் நடந்திருக்கும் போது அந்த பாம்பு போட்டதுல அதோட அதிர்வுல அந்த வழி ஓபன் ஆயிட்டு இருக்கும் போல. அப்பதான் ஐரன் கேக்குறாங்க நான் இங்க வந்த புதுசுல ஒரு சிஸ்டரை பார்த்தா அவங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. என்னது நீங்க பாத்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த சாத்தான் திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க பார்த்துட்டு
பதட்டமா பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சிஸ்டர் அந்த ரூம்குள்ள வந்துட்டு, சிஸ்டர் நீங்க ப்ரே பண்றதுக்கான ஷிஃப்ட் வந்துருச்சு, சோ நீங்க ப்ரே பண்ண போங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐரனை பார்த்துட்டு நீங்க இன்னும் ஃபுல்லா நன்னா கூட ஆகல, சோ நீங்க இதுல இன்வெஸ்டிகேஷனே கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல டோர்ல லாக் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் யாராலையும் வெளியே போக முடியாது, சோ இன்னைக்கு நைட்டு வந்து ஐரன் இங்க தான் ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரூமும் அலோகேட் பண்றாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஃபாதரை காமிக்கிறாங்க. அவர் உள்ள போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்டை ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு. நீ எவ்வளவு தேடினாலும் உன்னால உள்ள கூட போக முடியாதுன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த மதர் சுப்பீரியர் தான். நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ இருந்தாலும் உன்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு, உன்னால முடிஞ்ச ஐரனை காப்பாத்துன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஐரனை காமிக்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ரூம்ல ஏதோ ஒரு சிஸ்டர் ப்ரே பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவங்க திடீர்னு எந்திரிச்சு போறாங்க. என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா அந்த பால்கனில இருந்து தூக்கு போட்ட மாதிரி அங்க இருந்து விழுந்துடுறாங்க. அப்படியே அவங்க பின்னாடி காமிக்கிறாங்க. ஸ்லோவா அந்த வேலை போய் இவங்க கிட்ட வந்துட்டே இருக்கு. அவங்க அப்படியே ஒரு வழியை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க. அது என்ன வழி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல 2 சிஸ்டர்ஸ் வந்தாங்க இல்லையா, சேம் அதே பார்த்துதான். அந்த டோர் அப்படியே ஓபன் ஆகுது. அவங்களும் உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா அந்த பேய் அங்க நின்னுட்டு இருக்கு. அந்த பேய் அப்படியே ஐரனை இழுக்க ட்ரை பண்ணுது. அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது கரெக்டான டைம்ல அவங்க கைக்கு அந்த கீ மாட்டுது. ஃபாஸ்டா அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. ஒரு வழியா அவங்க தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டா திடீர்னு அந்த கதவை உடைச்சிட்டு 2 கை வெளியே வரும். அவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்க பார்த்தா இன்னொரு கை வந்து அவங்க வாயை பொத்துற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா இன்னொரு சிஸ்டர் அங்க வராங்க. ஏமா ஐரன் நீங்க பாருமா, கத்தின்னு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாத, உள்ள பிரேயர் ஹால்ல பிரேயர் நடந்துட்டு இருக்கு, பிரேயர் பண்ணா மட்டும்தான் எதிர்த்து நிக்க முடியும், தயவு செய்து அங்க போய் பிரேயர் பண்ணுமான்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த பிரேயர் ஹால்ல பார்த்தா ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் தான் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்க மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்த்தா அவங்க அப்படியே கண்டந்து ரத்தத்தோட விழுந்து செத்து கீழே விழுகிறாங்க. திடீர்னு அந்த கதவை திறந்து எக்கச்சக்க நன்ஸ் அங்க வராங்க. எல்லாரும் வந்து அட் அ டைம்ல பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஐரனும் பிரே பண்றாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு நன்னையும் பேய் அடிச்சு கொல்லுது. ஃபைனலா நம்ம ஐரன் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. பட் அவங்களும் விடல, ப்ரே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு ஃபாதரை காமிக்கிறாங்க. அவர் எப்படியாவது உள்ள போயிட முடியாதான்னு சொல்லி அந்த ப்ளூ பிரிண்ட்டை தேடிட்டு இருக்கும்போது அவரோட கண்ணுக்கு அந்த சின்ன பையன் தெரியறான். இந்த ஃபாதர் அந்த சின்ன பையன்ட்ட பேசுற, டே தம்பி சாரிடா தெரியாம பண்ணா அப்படி அவன் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு இவர் ஷோல்டர் மேல ஏறி உட்காந்துட்டு அவன் வாயை திறந்து வாயில இருந்த பாம்பு இவர்கிட்ட வருது. அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அங்கே தப்பிச்சா போதுன்னு ஃபாதர் ஓடிட்டு இருக்கும் போது தான் பிரான்சிஸ் சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு கொடுக்கும்போது இந்த நன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போவாங்க இல்லையா, ஒரு டோர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டோர் வழியா போனா உள்ள போயிடலாம்னு சொல்லி அந்த டோரை தேடி போயிட்டு இருக்காரு ஃபாதர். ஃபைனலா அந்த டோரை கண்டுபிடிச்சாரு. அந்த டோரை ஓபன் பண்ண பார்க்கும்போது ஸ்டார்டிங் சீன்ல இறந்த அந்த விக்டோரியா திடீர்னு எந்திரிச்சு ஓடி வராங்க ஃபாதரை நோக்கி. அவ்வளவுதான் ஃபாதர் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டான டைம்ல நம்ம பிரான்சி உள்ள வந்து பேயை ஷூட் பண்ணி அடிச்சு கொலை பண்ணிடுறான். இப்ப 2 பேருமா சேர்ந்து ஐரனை தேடி சர்ச்சுக்குள்ள போறாங்க. அப்படி இங்க சர்ச்சுக்குள்ள போகும்போது ஐரனை காமிக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேய் என்ன பண்ணுது அப்படின்னா ஐரனோட முதுகுல அந்த சாத்தானோட சிம்பிள் போடுது. திடீர்னு அந்த இடத்துல யார கதை திறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஃபாதர் பிரான்சி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஐரன் சொல்றாங்க, வாங்க ஃபாதர், நானும் இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணி தான் அந்த பேயை கட்டுப்பாட்டு பண்ணி வச்சிருந்தேன்னு சொல்லும்போது சிஸ்டர்ஸ் அங்க யாருமே இல்லைன்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே கிடையாது. அந்த சிஸ்டர்ஸ் வந்தது ப்ரே பண்ணது எல்லாமே நம்ம ஐரனோட கனவு தான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க இறந்து கிடந்த ஒரு சிஸ்டர் திடீர்னு வந்து நம்ம ஃபாதரோட காலை பிடிச்ச உடனே அவங்க சில பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பேய் எரிஞ்சு போற வைக்கிறாங்க. இப்பதான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அந்த ஆவிக்கு ஒரு உடல் தேவைப்படுது, அதை கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விக்டோரியா சிஸ்டர் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. பிரான்சி ஆமாமா கரெக்ட், நீங்க தான் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்களா, முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஐரன் சொல்றாங்க, இல்ல எதுவும் முடியல, அந்த நன்னை ஃபுல்லா அனுப்பாம நம்ம இங்க இருந்து கிளம்ப முடியாது. இப்ப அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, அந்த சாத்தான் எங்க இருந்து வந்துச்சோ அந்த வழி எனக்கு தெரியும், அங்க போய் நம்ம அடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஜீசஸோட ரத்தம் தேவைப்படுது. அந்த புனித ரத்தம் எங்க இருக்கும் அப்படின்னா அதுக்கான க்ளூ தான் இந்த கீ. சரி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் தேடுங்கன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஐரன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் எனக்காக நீங்க பண்ணணும். நான் இன்னும் நன் ஆகவே இல்லை, அப்படி ஆகணும் அப்படின்னா நான் சில பிரேயர்ஸ் பண்ணணும், சில உறுதிமொழியெல்லாம் எடுக்கணும், அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த பிரேயர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஐரன் இப்ப வந்து ஒரு நன்னாவும் மாறிடுறாங்க. அவங்களும் ஒவ்வொரு இடமும் தேடுறாங்க, ஒரு க்ளூமே உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஃபைனலா ஒரு இடத்துல பாக்குறாங்க. இப்பதான் ஃபாதருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உனக்கு அப்பப்போ ஒரு கனவு வரும்னு சொன்ன இல்லையா, மேரி மாதா வழிகாட்டுவாங்கன்னு சொல்லி. அப்படியே அங்க பார்த்தா அங்க ஒரு மேரி மாதா செல்ல இருக்கு. அது எங்கேயோ பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது பாயிண்ட் ஆகிற இடத்துல சாவி போடுற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சாவியை போட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க தேடி போன இயேசுவோட புனித ரத்தம் அங்க இருக்குது. சாரி ஒரு பவுல் இருக்கு. ஃபாதர் கிட்ட இருந்த ஒரு ஜபமாலை மாதிரி இருக்க ஒரு மாலையை எடுத்து அந்த சிஸ்டர் மேல போட்டு விட்டுட்டு அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. இவங்க 3 பேர் அப்படியே ஸ்பிளிட் அப் ஆயிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் போய் தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஹீரோயின் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும். அங்க ஒரு நன் பேய் நின்னுட்டு இருக்கு. யார் அங்க நிக்கிறான்னு பொறுமையா திரும்பி பார்க்கும்போது வேகமா ஒரு பேய் வந்து அவங்க இழுத்துட்டு போயிடுது. அவங்க அங்கேயும் இங்கேயுமா ஓடி ஃபைனலா அங்க தூரத்துல ஒரு மெழுகுவர்த்தி எரியறத பாக்குறாங்க. அது கிட்டையும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க ஏதோ ஒரு சர்க்கிள்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு சைடு அந்த பிரான்சி கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய நன் நின்றுட்டு இருக்காங்க அந்த ரூம்ல. அங்க அப்படியே கட் பண்ணிட்டு ஃபாதரை காமிக்கிறாங்க. ஃபாதரை உள்ள வர விடாம அங்க நிறைய நன்ஸ் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. டக்குன்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபாதர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சிலுவை மாதிரி போட்டு அதுல ஃபயர் பண்ணிடுறாரு. அதை தாண்டி எந்த ஒரு நன்னும் உள்ள வர முடியல.
முடியல. இப்போ பிரான்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா நம்ம அந்த சிஸ்டரை தேடிட்டு இருக்கான் அந்த குரூப்குள்ள இருந்து. பட் அவனால கண்டுபிடிக்க முடியல. சடனா எல்லாரும் அப்படியே விலகுறாங்க. விலகும் போது பார்த்தா அவனும் அந்த சிஸ்டர் கிட்ட போய் ஃபேஸ் கவர் ஆயிருந்தது இல்லையா, அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள பேய் இருக்குது. டக்குன்னு அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இயேசுவோட புனித ரத்தத்தை எடுத்து அந்த பேயோட மூஞ்சில இழுகின உடனே அதனால தாங்கிக்க முடியல. ஒரு சைடு ஃபாதரையும் பேய் பிடிச்சிருச்சு, பிரான்சியவும் பிடிச்சி அடிச்சிருச்சு. ஐரின் இப்ப தண்ணிக்குள்ள இருக்காங்க. அந்த தண்ணிக்குள்ள இருந்துதான் பொறுமையா அந்த வேலக்ன்ற பேய் வெளியே வருது. அப்படியே வந்து ஹீரோனோட கழுத்தை நசுக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணும் போதுதான் ஹீரோன் அவங்க கையில இருந்த அந்த கோப்பை எடுக்கிறாங்க. இயேசுவோட புனித ரத்தம் இருந்த அந்த கோப்பைய அது அந்த பேய் வாங்கியும் பாக்குது. என்னடா உள்ள எதுவும் இல்லையேன்னு பார்க்கும் போதுதான் ஹீரோயின் டக்குன்னு அவங்க வாயில வச்சிருந்த ரத்தத்தை அப்படியே துப்பி அது அப்படியே அந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகி இது எந்த இடத்துல இருந்து வந்ததோ அங்கேயே அழிஞ்சு போயிடுது. அந்த போர்ட்டலும் அதோட க்ளோஸ் ஆயிடுது. ஒரு வழியா அந்த பேயை அனுப்பிச்சாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. அப்படியே அவங்க கிளம்பும் போது பிரான்சியோட கழுத்துல காமிக்கிறாங்க. அந்த பேயோட சிம்பிள் அவன் கழுத்துல தழும்பு மாதிரி இருக்கும். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு கான்ஜூரிங் படத்துல வருவாங்களே ஹீரோ ஹீரோயின் அவங்கள காமிக்கிறாங்க. அந்த அவங்க வீடியோ ஒன்ல காமிக்கும் போது பிரான்சி தான் காமிக்கிறாங்க. ஏன்னா அந்த பேய் டைரக்டா பிரான்சியோட உடம்புல தான் போயிருக்கும். அதை ஓட்டுற மாதிரி சம் வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் செகண்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன்.